ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 28 இயர்ஸ் லேட்டர்னு ஒரு ஜோம்பி படம். ஜோம்பி ஃபேன்ஸ்லாம் மறக்காம அசெம்பிள் ஆயிடுங்க. படத்துக்குள்ள போலாமா? படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சில சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து டிவி பார்த்துருக்க மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. திடீர்னு கதவு ஓப்பன் ஆகுது. ஒரு லேடி வந்து ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்து, ஜிம்மி இந்த குழந்தைய நீ பார்த்துக்கோ, தயவு செஞ்சு வெளியே மட்டும் வந்துடுறாங்கன்னு ரொம்ப பதட்டமாக சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க எதையோ பார்த்து பயந்துருக்காங்கன்னு மட்டும் நம்மளுக்கு தெரியுது. திடீர்னு வெளியில் நல்லா சத்தம் கேட்குது. இந்த ஜிம்மி பையன் வெளியில் போய் காதை வச்சு கேட்குறான். ஒரே எல்லாரும் கத்துற சவுண்டு கேட்குது. அவன் பயந்து போயிட்டு கதவை திறந்து பார்க்குறான். திடீர்னு கதவை உடச்சிக்கிட்டு ஜோம்பிஸ்லாம் உள்ளார வருது. உள்ளார வந்து அங்கே இருந்த குழந்தைங்க எல்லாரையுமே கொன்னுட்டு இவன் திடீர்னு பயந்து போய் வெளியில் வரான். அங்கே வெளியில் வந்து பார்த்தா அவங்க வீட்டில் இருந்த எல்லா சொந்தக்காரங்களும் ஜோம்பிஸாக மாறிடுறாங்க. அவங்க அம்மா உட்பட. அவங்க அம்மா ஜிம்மி ஓடிடு, தயவு செஞ்சு இங்கேருந்து ஓடிடுன்னு கத்துறாங்க. இவனும் ரொம்ப பயந்து போய் ஓட ஆரம்பிக்கிறான். அப்பா அப்பான்னு கத்திக்கிட்டு ஒரு சர்ச்சுக்குள்ளே ஓடுறான். அவனை தேத்திக்கிட்டு நிறையா ஜோம்பிஸ் வந்துட்டுருக்கு. அவன் சர்ச்சுக்குள்ளே போயிட்டு, அப்பா இங்கே என்ன நடக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். அவங்க அப்பா, பயப்படாத, இது ஒன்றும் இல்லை, இது ஒரு அற்புதமான நாள், இதுதான் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், நம்ம பண்ண பாவத்துக்கெல்லாம் விமோச்சனம் கிடைக்க போகுதுன்னு சொல்லி அவன்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவன் ரொம்ப பயந்து போயிருக்கான். திடீர்னு அவங்க அப்பா அந்த செயினை அவர் போட்டு அந்த சில்வர் செயினை கழட்டி அவன்கிட்ட கொடுத்து, பத்திரமா வச்சுக்கோ, நம்பிக்கையாரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு அறிவுரை சொல்கிறாரு. அதே நேரத்தில் ஜோம்பிஸ் அங்கேருந்து ஜன்னலை உடைச்சிட்டு சர்ச்சுக்குள்ளாரே வந்துடுது. இவன் அந்த ஜோம்பிஸை பார்த்தோன்னே பயந்து போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறான். அந்த ஜோம்பிஸ் உள்ளார வந்து அவங்க அப்பாவை கடித்து அவன் கண்ணு முன்னாடியே ஜோம்பியாக மாற்றிடுதுங்க. இதெல்லாம் அவன் பார்க்குறான். இதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஒளிஞ்சிட்டு பயந்துட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று ஜோம்பிஸ் எல்லாம் வெளியே ஓடி போனதை பார்த்த உடனே இவனுக்கு சரி நம்மளும் எங்கன்னா தப்பிச்சு ஓடலாம்னு சொல்லிட்டு அவன் ஏந்து வெளியில் ஓட ஆரம்பிக்கிறான். அப்படியே இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு படத்தோட பேரை போடுறாங்க, 28 இயர்ஸ் லேட்டர்னு. அப்படியே அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஒரு ரேஜ் வைரஸ்னு யூகேல பரவி இருக்குது. அது அங்கே இருந்த மெயின்லேண்டை ஃபுல்லாக அழிச்சிருக்கு. அதாவது பாதிக்கப்பட்ட இடமா அந்த மெயின்லேண்ட் அறிவிக்கிறாங்க. சர்வைவர்ஸ் மட்டும் கொஞ்சம் பேர் சில இடத்துல வாழற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி 28 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. ஒரு ஐலாண்டை காட்டுறாங்க. அந்த ஐலாண்டு ரொம்ப அமைதியாக அழகாக இருக்குது. சுற்றி கடல் இருக்குது. அங்கே அந்த கேட் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த கேட்டை சுற்றி நிறைய பேர் பாதுகாப்புக்கு இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க, அம்பு வச்சுக்கிட்டு. அங்கே தான் நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க, ஸ்பைக்கு தூங்கி ஏந்திருக்கிறான். அவங்க அப்பா வராரு. ஸ்பைக் இன்றைக்கி நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவனும் புரிஞ்சுக்கிட்டு ஏந்து கிளம்புறான். அதே நேரத்தில் அந்த இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல எப்படி எல்லோரும் வாழறாங்கன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அந்த சுற்றி தண்ணி இருக்கிறதெல்லாம் அவங்க அங்கே இருக்கிற மீனெல்லாம் பிடிச்சி சமைச்சு சாப்பிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. அங்கே இருக்கிற பொருள்கள் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் ரிசோர்ஸ் தான் இருக்குது, அது பார்த்து பயன்படுத்துங்கன்ற மாதிரி பலகைகள்லாம் வச்சுட்டு நேம் போர்ட்லாம் வச்சு அவங்க எல்லாம் அந்த மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க, ரிசோர்ஸ் கம்மியாக யூஸ் பண்ணிவிட்டு. அங்கே ஒரு தாத்தா வந்து அம்பு செய்கிற மாதிரி காட்டிருக்காங்க. அதுதான் நம்ம ஹீரோவோட தாத்தா சாம். அவர் நிறைய அம்புகளை செஞ்சு வச்சுட்ருக்காரு. ஸ்பைக்கும் அவங்க அப்பாவும் சாப்பிட ரெடி ஆகிறாங்க. அவங்க அப்பா கேட்குறாரு, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா ஸ்பைக், கத்தி தண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா அப்படி கேட்குறாரு. அவனும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டப்பா அப்படின்னு சொல்கிறான். சரி வா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன கறி துண்டு வருது. அவங்க அப்பா வந்து அதை ஸ்பைக் கொடுக்குறாரு. ஆனால் ஸ்பைக் வந்து இல்லைப்பா நீங்கள் சாப்பிடுங்க, ஒரு துண்டு தான் இருக்குன்றாரு. இல்லை ஸ்பைக் நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் திடீர்னு மத்தியில் ஏதோ கத்துற சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா அது ஸ்பைக்கோட அம்மா. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அவங்க கத்திட்டு இருக்காங்க. அதை நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஸ்பைக்கோட அப்பா மெத்தைக்கு போகிறாரு. மெத்தைக்கு போய் அவங்க கூட ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காரு. ஸ்பைக்கும் மேலே வரான். அவனும் வந்து பேசிகிட்டு இருக்கான். அப்போ தான் என்ன ஸ்பைக் ஸ்கூலுக்கு போகலையான்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி அவன் ஸ்கூலுக்கு போகல, இன்றைக்கி தான் அவனோட முதல் நாள், நாங்கள் மெயின்லேண்ட் போகிறோன்ற மாதிரி சொல்கிறாரு. அவங்க அம்மா ரொம்ப பயந்து போகிறாங்க. ஏன் இந்த மாதிரி முட்டாள்தனமாக பண்ணுறீங்கன்னு சொல்லி அவரை போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் எனக்கு உடம்புலாம் ரொம்ப சுடுற மாதிரி இருக்குது ஸ்பைக், என்னை விட்டு போயிடாதன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சரிம்மான்னு சொல்லிட்டு சரி நான் வந்துடுறேம்மான்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு அவங்க அப்பா கூட கிளம்ப ஆரம்பிக்கிறான். அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நல்லா தெளிவாக தெரியுது. அவன் ரொம்ப வருத்தப்படுறான் அவங்க அம்மாவை நினச்சி. சரின்னு அவங்க கிளம்பி வெளியில் வராங்க. வெளியில் வரும்போது அந்த ஊரே அவங்களுக்கு வந்து ஆரவாரமாக வழி அனுப்பிச்சி வைக்கிறாங்க, கைத்தட்டி உற்சாகமாக. போயிட்டு சீக்கிரம் வாங்க, சாயந்தரம் ஒரு பார்ட்டி இருக்குது, பத்திரமா அவனை பார்த்துக்கணும் அவங்க அப்பா கிட்டலாம் சொல்கிறாங்க. இவங்களும் கிளம்பி போயிட்டுருக்காங்க. அவங்க போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க வெளியில் இருக்கிற கேட் மாதிரி இடத்துக்கு வராங்க. அதுதான் இந்த தீவுலேருந்து வெளியே மெயின்லேண்டுக்கு போகிறதுக்கான ஒரே கேட்டு அதுதான். அந்த கேட் வழியாக அவங்க அப்பாவும் அவனும் வராங்க. அந்த கொஞ்சம் பேர் நின்றுக்கிட்டு அங்கே அந்த குரூப்புக்கு ஒரு லேடி தான் லீடர். அந்த லீடருக்கு கீழே கொஞ்சம் பேர் அங்கே அந்த இடத்த பாதுகாத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இங்கேருந்து வெளியே போயிட்டீங்கன்னா நீங்கள் தான் எல்லாமே பார்த்துக்கணும், நீங்கள் திருப்பி வரலன்னா உங்களை தேடி ஆளுங்க யாரும் வெளியில் வர மாட்டாங்க உங்களை தேடிக்கிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கதவை திறந்துடுறாங்க. இவங்களும் சரின்னு பார்த்துட்டு வெளியில் போகிறாங்க. வெளியில் போகிறப்ப தான் நம்மளுக்கு காட்டுறாங்க, ஒரு பாதை மாதிரி இருக்குது, தண்ணிக்கு நடுவில் ஒரு பாலம் மாதிரி அமைச்சிருக்காங்க. அது எப்படின்னா, அங்கே நீர்மட்டம் வந்து 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த பாதையை மூடிடும். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த நீர்மட்டம் கம்மியானதுக்கப்புறம் அந்த பாதை தெரியும். அந்த நேரத்தில் மட்டும் தான் ஐலாண்டுக்கு உள்ளார வர்றது வெளியே போகிறது அந்த மாதிரி நான் பண்ண முடியும். மற்ற நேரத்தில் தண்ணி மேலே இருக்கும், நீந்தி கூட வர முடியாது அப்படின்னு அவங்க அப்பாவும் அவனும் பேசிட்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மெயின்லேண்டுக்கு போனதுக்கப்புறம் காட்டுறாங்க, ஒரு நிறையா மரம் வெட்டப்பட்ட மாதிரி எடுத்து காட்டுறாங்க. அதை அவங்க அப்பா பார்த்துட்டு சொல்கிறாரு, இங்கே இருந்தால் நம்ம தீவுக்கு தேவையான
விறகுலாம் எடுத்துகிட்டு போய் சமைக்கிறதுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். நீனும் ஒரு நாள் பெரிய நைட்டு இங்கே வருவ இந்த விறகுலாம் வெட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க அப்பா நிறைய தடவை மெயின்லேண்டுக்கு வந்திருக்காரு. ஆனால் இதுதான் ஸ்பைக்கோட முதல் நாள் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. அவங்க அப்படியே நடந்து அந்த மெயின்லேண்டுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் பயந்து பயந்து தான் போகிறாங்க. அந்த நேரத்தில் ஸ்பைக்கோட அப்பா ஒரு ஜோம்பியை பார்க்குறாரு. அந்த ஜோம்பி ரொம்ப பொறுமையாக தவழ்ந்து வருது. அவங்க பையன்கிட்ட சொல்கிறாரு, இதுதான் ஸ்லோ ஜோம்பி, இதை வேகமாக இதால் நடக்க முடியாது, ஆனால் அதே சமயத்தில் இது வந்து ஆபத்து இல்லாததுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஸ்பைக் கிட்ட நீ அம்பு வச்சிருக்கல அதோட கழுத்துக்கு எய்ம் பண்ணு ஏன்னு சொல்லி அம்பு விடுறது எப்படி அதை கொல்லணும்னு அவங்க அப்பா அவனுக்கு சொல்லி தந்திருக்காரு. அவனும் எய்ம் பண்ணி அதை கெய்ம் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஜாம்பியை எய்ம் பண்ணிட்டு இருக்கான். அதே நேரத்தில் அவங்க அப்பாவுக்கும் அவனுக்கும் பின்னாடி இன்னொரு ஜோம்பி வர்றது நம்மளுக்கு காட்டுறாங்க. ஸ்பைக்கும் அந்த ஜோம்பியை கரெக்டாக கழுத்தில் குத்தி சாவடிச்சிட்றான். அதே நேரத்தில் பின்னாடி இருந்த ஜோம்பியும் மூச்சிக்கிட்டு இதை பார்த்துட்டு கடுப்பாகி அவங்கள அட்டாக் பண்ண வருது. அவங்க அப்பா அந்த ஜோம்பியை நெஞ்சில் குத்தி சாவடிக்கிறார். இன்னொரு ஜோம்பியை தலையில் அடித்து சாவடிச்சிடுறாரு. திரும்பி பார்த்தா ஒரு குட்டி ஜோம்பி மட்டும் இருக்குது. அது பார்த்தா நமக்கு தெரியுது அது சின்ன ஜோம்பி, சின்ன பையன் ஜோம்பின்னு. இவங்க அப்பா அதை எய்ம் பண்ணுறாரு. ஆனால் ஸ்பைக் வந்து அப்பா வேணான்ற மாதிரி சொல்லி தடுத்து நிறுத்திடுறான். சரி அவங்க அப்பாவும் நிறுத்திட்டு, நீ இன்றைக்கி நல்லா அம்பு விட்ட ஸ்பைக், நான் உன்னை நினச்சி பெருமைப்படுறேன், வா நம்ம இங்கேருந்து கொஞ்சம் சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு போயிடுறாங்க. இந்த இடத்துல இவங்க இந்த ஜோம்பி கத்தின சவுண்டு கேட்டு மற்ற ஜோம்பிலாம் வரும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்க மட்டும் ட்ராவல் பண்ணி பொறுமையாக போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு தனி வீடு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே வராங்க. அந்த வீட்டில் பார்த்தோன்னா ஒருத்தர் வந்து தலைகீழ தொங்க போட்டிருக்காங்க. இவர் பார்க்குறாரு. அது என்னென்னா யாரோ இந்த ஜோம்பியை பிடிச்சி தலைகீழ தொங்க போட்டிருக்காங்க. இவங்க அப்பா என்ன சொல்லுவார், அந்த மனுஷனோட கழுத்தில் எய்ம் பண்ணி அவனை கொல்லு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இவன் வந்து எய்ம் பண்ணிவிடுவான். ஆனால் அவனுக்கு கொல்ல மனசே இருக்காது. ஏன்னா அவரோட கட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அவுந்துட்டுருக்கும். கொல்லு ஸ்பைக்குன்னு கத்திட்டு இருப்பார். இவனால் கொல்ல முடியல. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஜோம்பி ஒரு கட்டத்தில் அந்த கயிறு அவுத்துட்டு அவங்கள அட்டாக் பண்ண வந்துடும். ஆனால் ஸ்பைக் அதுக்குள்ளே அதை அம்பு விட்டு கொன்னுடுவான். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை காட்டுறாங்க. அவங்க அம்மா கொஞ்சம் குணமாகி அங்கே ஏன் அந்த தீவில் நடந்து என்ன நடக்குதுன்றதை பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால வெளியே வர முடியல. அவங்க ஏதோ ஃப்ளாஷ் மாதிரி வந்து போகுது பழைய ஞாபகங்கள்லாம். அதுக்கப்புறம் திருப்பி மெயின் லைனில் காட்டுறாங்க. ஸ்பைக்கும் அவங்க அப்பாவும் போய் பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மானோட தலையை முதுகெலும்போடு உருவி மரத்தில் தொங்க விட்டுருக்காங்க. இது ஏதோ ஒரு ஜோம்பி தான் பண்ணியிருக்கு. ஆனால் ஜோம்பி எப்படி இந்த மாதிரி தலையை உருவி பண்ணும் அப்படின்ற மாதிரி ஸ்பைக் கேட்குறான். இது வந்து ஆல்ஃபா ஜோம்பின்றது மற்ற ஜோம்பி மாதிரி கிடையாது. அதுவாக தானாக செயல்படும். அதுக்கு நல்லா அறிவு இருக்குது. அது நல்லா யோசித்து செயல்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சீக்கிரமாக நம்ம இந்த இடத்த விட்டு போகணும்னு சொல்லி அவங்க நம்ம இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. அவங்க தீவுக்கு போகலான்னு வெளியில் வரும்போது பார்த்தா திடீர்னு தூரத்தில் ஜோம்பிஸ்லாம் ஓடிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தா திடீர்னு ஒரே ஒரு ஜோம்பி மட்டும் எல்லா ஜோம்பிக்கும் முன்னாடி வந்து நிற்கிது. ஸ்பைக்கோட அப்பா பார்த்துட்டு அதுதான் ஆல்ஃபா ஜோம்பி, அந்த காட்டை நோக்கி ஓடு அப்படின்னு சொல்லி ஓடுறாங்க. அதே நேரத்தில் அந்த ஜோம்பிஸ் எல்லாம் அவங்கள தெரிஞ்சுட்டு வருது. இவங்க அப்பா சண்டை போட்டு ஒரு ஜோம்பியாக கொள்றாரு. இவனால் கரெக்டாக எய்ம் பண்ண முடியல ஸ்பைக் ரொம்ப பயந்து போயிருக்கான் இவ்வளோ ஜோம்பிஸ் ஓடிறத பார்த்துட்டு. அதான் திருப்பி அந்த வீட்டுக்கே போகலான்ற மாதிரி அந்த வீட்டுக்கே போயிட்டு திருப்பி மேலே போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க. உள்ளார வந்த ஜோம்பி எல்லாத்தையும் அவங்க அப்பா அடித்து கொண்டுக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த மாடி வீட்டில் மேலே ஒரு படிக்கட்டு மாதிரி இடம் இருக்குது. அது மேலே ஏறி போய் 2 பேரும் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறாங்க. தீவை காட்டுறாங்க. அந்த தீவில் அங்கே ஒரு வாத்தியார் மாதிரி எல்லா சின்ன பசங்களுக்கும் அம்பு விடுறது அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காரு. அங்கே சாயந்தர நேரமாக ஆகுது. ஆனால் போனவங்க யாரும் திருப்பி வரலையே. நாங்கள் வாட்ச் டவர்லேருந்து எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க. மேலே வந்து அந்த ஒரு ஜன்னல் வழியாக பார்த்தா அந்த ஆல்ஃபா ஜோம்பி மட்டும் அந்த இடத்துக்கு நகர்ற மாதிரியே தெரியல. அது அங்கேயே நின்று இவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கு. இல்லை ஸ்பைக் வந்து அந்த பக்கம் அந்த தீவோட இன்னொரு பக்கத்தில் ஏதோ எரியறதை பார்க்குறான். அப்பா என்ன இது, அவங்க ஏதோ நெருப்பு எரியுது, இங்கே மனுஷன் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் அவ்வளோ தூரம்லாம் போனதில்லை ஸ்பைக், அது என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஏதோ ஜோம்பிஸ்லாம் அட்டாக் பண்ணுற மாதிரி கனவு வந்து அதுக்கப்புறம் சிம்மி இடிச்சு அப்படியே விழுது. அந்த வீட்டுக்குள்ளேருந்து கடைசி நேரத்தில் அவங்க அப்பா ஸ்பைக்கை கூட்டிகிட்டு காப்பாற்றி வெளியே விட்டு வந்துடுறாரு. இது ரொம்ப பழைய சிம்மி, அது வந்து உடஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்து சரி இதான் சந்தர்ப்பம், நம்ம வந்து நம்மளோடைய இப்போ நீர்மட்டம் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்மளோட தீவுக்கு போக வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஓடியாந்துட்டு வரும்போது நீர்மட்டம் ரொம்ப மேலே இல்லை, இப்போ தான் கம்மியாகிட்டே இருக்குது. ஆனால் நம்மளால் நடந்து போகிற இது தான், நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைக்கும் அவங்க அப்பாவும் அந்த இதில் நடந்து வராங்க. நடந்து பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் தான் பார்க்குறாங்க ஆல்ஃபா ஜோம்பி இவங்கள பார்த்துட்ருக்கு. அதுவும் இவங்களை எடுத்துக்கிட்டு அந்த பாலத்திலே ஓடியாந்துட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் கத்திக்கிட்டே ஓடியாராங்க. கதவு தரங்கன்னு கத்திக்கிட்டே ஓடியாரும்போது ஆல்ஃபா ஜோம்பி இவங்களை எடுத்துக்கிட்டே வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் அவங்க பார்த்துடுறாங்க. அது வாட்ச் டவர்லேருந்து அதை பார்த்துட்டு அந்த ஆல்ஃபா ஜோம்பி அட்டாக் பண்ணுறாங்க. அம்புகள்லாம் விட்டு புல்பாம்புகள்லாம் விட்டு அதை அட்டாக் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த ஆல்ஃபா ஜோம்பி இவங்களை பிடிக்கிற மாதிரி இருந்தது. அந்த நேரத்தில் கரெக்டாக ஒரு அம்பு வந்து அந்த ஆல்ஃபா ஜோம்பியை குத்தி அதை செத்துருது. இவங்களும் அந்த கதவுக்குள்ளார வந்துடுறாங்க. கதவுக்குள்ளார வந்து சேஃப் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரே பார்ட்டி தான். எப்படி இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னு அவங்க அப்பா சொல்லிகிட்டு இருக்காரு. என் பையன் வந்து ஒரு ஹீரோ, எல்லா ஜோம்பியும் அவன் கொன்னுட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க பையனை பற்றி ரொம்ப புகழ்ச்சியாக பேசியிருக்காரு. ஆனால் ஸ்பைக்குக்கு அது பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்குது. அப்பா நம்ம பற்றி ரொம்ப பொய் சொல்கிறாரு, நம்மளை ரொம்ப புகழ்ன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்ட்டி ஆரம்பிச்சு ஸ்பைக் பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை.
அப்போ தான் பார்க்குறான் அவங்க அப்பாவும் வேற ஒரு பொண்ணும் கொஞ்சம் ஒன்று மண்ணுமா இருக்கிறத அவன் பார்த்துட்றான். அதை பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பாயிடுறான். கடுப்பாயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போயிட்டு அவங்க தாத்தா கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அவங்க தாத்தா கேட்குறாரு, "உனக்கு பாட்டி எப்படிடா போச்சு?" அப்படின்னு கேட்குறாரு. "பாட்டிலாம் நல்லா தான் போச்சு. ஆனால் எனக்கு ஒன்றும் பெருசா இல்ல. அப்பா தான் என்னை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு அது பிடிக்கல." அப்படின்ற மாதிரி அவர் நிறையா பொய் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். "சரி நீ பாட்டிக்கு போ, நான் அம்மா பார்த்துக்கிறேன்." அப்படின்னு அவங்க தாத்தா சொல்கிறாரு. "இல்லை நீங்கள் பாட்டிக்கு போங்க, நான் அம்மா கூட இருக்கேன்னு" சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் உட்காந்துட்டு இருக்கான். அப்போ தான் அவங்க அப்பா வராரு. ஆனால் ஸ்பைக்குக்கு அவங்க அப்பாவை பார்க்கவே பிடிக்கல. ஏன்னா அவங்க அப்பா அப்படி பிஹேவ் பண்ணுது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட வந்து ஒன்று மண்ணுமா இருந்ததையும் கேட்டுடுறான். இது அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுது. அதுக்கப்புறம் அம்மாகிட்ட வந்து, "அம்மா சாரிம்மான்னு" அழுதுட்டு இருக்கான். அவங்க அப்பாவும் உள்ளார வராரு. அவங்க அப்பா உள்ளார வந்தோடனே, "அப்பா இடையே போயிடுங்க, எனக்கு உங்களுக்கு பிடிக்கல" அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து நீட்ட ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா அதை பிடிங்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி சோகமாயிட்டு திருப்பி கத்தி அவன்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே போயிடுறாரு. இவனுக்கும் அப்படியே கத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கான். அவனுக்கு அங்கே இருக்க பிடிக்கல. ஐலாண்டில் ஒரு இடத்துக்கு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்கான். அங்கே அம்மாவை ஒரு இடத்துல ஒளிய வச்சுட்டு அங்கே இருக்கிற ஒரு குடோன் மாதிரி இருக்குது, அதை கொளுத்தி விட்டுட்டு அங்கே ஓடி அந்த கேட்டில் பாதுகாப்புக்கு இருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட வந்துட்டு எல்லோரும் அங்கே ஃபயர் எரியுது, உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டாங்க அதை நிறுத்தத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எல்லோரும் ஓடுறாங்க. ஆனால் அந்த கேட் கீப்பர் மட்டும் மேலே இருக்கிறவர் மட்டும், "என்னால் வர முடியாது, இங்கே நான் சைரன் பக்கத்தில் தான் இருப்பேன், ஏதாவது ஆபத்து வந்தால் நான் தான் சைரன் ஒலி எழுப்பணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். "இல்லை உங்களையும் தான் கூப்பிட்டாங்க, நீங்களும் போய் தான் ஆகணும்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி அவரும் சரி ஹெல்ப் பண்ணணுன்ட்டு ஓடுறாரு. "அங்கேயே சைரன் பிடியாரு, நீ அங்கேயே போயிடாதுன்னு" சொல்லிட்டு தான் போகிறாரு. ஆனால் இவன் வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த கேட்டை திறந்து அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு தீவை விட்டு ஐலாண்டை விட்டு வெளியே மெயின்லேண்டுக்கு வந்துடுறான். அவங்க அம்மா கேட்குறாங்க, "அப்பா எங்கே? இந்த இடம் ரொம்ப ஆபத்தானது, ஏன் நம்ம வந்திருக்கோம்?" அப்படின்னோடனே, "இங்கே ஒரு டாக்டர் இருக்காருமா, நம்ம அவர்கிட்ட போகிறோம், உங்களை குணப்படுத்தணும்" அப்படின்னு சொல்கிறான். அவங்க அம்மா ஆரம்பத்தில் கொஞ்சம் வேணான்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் மூக்கெல்லாம் ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு. அவங்களும் அவங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சரி போகலாம் அப்படின்ற மாதிரி வராங்க. அதுக்கப்புறம் அவங்க நைட்டு ஒரு இடத்துல தங்குறாங்க. அவங்க 2 பேரும் தங்கிட்டு அப்படியே ஜாலியாக விளையாடிட்டு அப்படியே பேசிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஒரு ஜோம்பி வர்றதை நம்ம காட்டுறாங்க. அதாவது அந்த ஸ்லோமோ ஜோம்பி தவழ்ந்து வந்துட்டுருக்கு. இப்போ வந்து அவங்க ஷூலேஸை மண்போடு நினச்சி தின்னுட்டு இருக்கு. இறங்கி அந்த பையனை கிட்ட போயிட்டு அதை கடிக்கலான்னு போகும்போது திடீர்னு யாரோ அந்த ஜோம்பியோட மேலே வந்து அந்த போத்தி கொன்னுடுறாங்க. விடிஞ்சவொடனே அந்த பையன் ஏதோ ஒரு ஏந்து பார்க்குறான், அந்த ஜோம்பி செத்து கிடக்குது. யார் என்ன பண்ணான்னு அவங்களுக்கும் புரியல. ஏந்து திடீர்னு அந்த ஜோம்பியை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஃப்ளாஷ் கட்ஸ் மாதிரி வருது. கடைசியில் பார்த்தா அந்த ஜோம்பியை அடித்து கொண்டதே இவங்க தான் போல். இவங்க தான் அந்த ஜோம்பியவே அடித்து கொண்டு இருக்காங்க. அது அவங்களுக்கே மறந்து போச்சு. எப்படி பண்ணாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. அதுக்கப்புறம் அந்த ஐலாண்டில் வந்து ஒரு டீம் இறங்குது. சோல்ஜர்ஸ் மாதிரி வந்து அந்த ஐலாண்ட்ஸ்குள்ளே இறங்கியிருக்காங்க. அவங்க ஒரு இடத்துல ஓடிட்டுருக்காங்க. அவங்கள நிறைய ஜோம்பி தத்துட்டு வருது. அந்த ஜோம்பி கூட ஒரு 4 சோல்ஜர்ஸ் சண்டை போடுற மாதிரி நம்ம காட்டுறாங்க. அந்த ஜோம்பிஸ் கிட்டேருந்து தப்பிச்சு நிறைய ஜோம்பிஸ் கூட்டிகிட்டு ஒரு 3 சோல்ஜர் மட்டும் தான் வந்த ஒரு 10 சோல்ஜரில் 3 சோல்ஜர் மட்டும் தான் தப்பிச்சு ஒரு இடத்துக்கு வராங்க. அங்கே ஒரு சிறைச்சாலை மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே வந்து ஆல்ஃபா ஜோம்பி வந்துடுது. அந்த ஆல்ஃபா ஜோம்பி அங்கே இருந்த சோல்ஜர்ஸில் 2 பேரை கொண்டுருது. மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு சோல்ஜர் மட்டும் தான் இப்போதைக்கு உயிரோட இருக்கான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் காமிச்சா அவங்க அம்மாவுக்கு திடீர்னு கற்பனை மாதிரி வருது. அவங்க அப்பா அங்கே இருக்கிற மாதிரி, அவங்க அப்பா கூட அந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்த மாதிரி அந்த நிகழ்ச்சியெல்லாம் அவங்க பையன்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க பேசுறது வந்து அவங்க அப்பா கிட்ட பேசுறதான் நினச்சி டேட்னு தான் ஸ்பைக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க அம்மா மூக்கில் ரத்தம் வருதுன்னு காமிக்கிறாங்க. அந்த ஸ்பைக்கு புரிஞ்சிடுது அவங்க அம்மா என்ன நிலமையில் இருக்காங்கன்னு. அதே நேரத்தில் பார்த்தா அங்கே ஒரு ஜோம்பி வந்துடுது. அந்த ஜோம்பியை 10 ஸ்பைக்கு அம்மா நகராதுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜோம்பியை கொண்டுடுறான். அந்த ஜோம்பியை கொண்டுட்டு அவங்க ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்தா பின்னாடி நிறைய ஜோம்பி வருது. அவங்க 2 பேரும் திடீர்னு ஓட ஆரம்பிச்சு இப்படி வந்து ஒரு பெட்ரோல் பங்க் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல ஒழிச்சிடறாங்க. அவங்கள எடுத்துக்கிட்டு நிறைய ஜோம்பிஸ் வருது. அந்த பெட்ரோல் பங்குக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வருஷமும் மூடி போய் கிடந்ததால் அந்த பெட்ரோல்லாம் லீக் ஆகி ஒரு புகையாக வந்து மேலே படர்ந்துட்டுருக்கு. கேஸ் மேலேயே பரவிட்டு இருக்கு. அதே நேரத்தில் ஜோம்பியும் உள்ளார வந்துடுது. ஜோம்பிஸ் அவங்களுக்கு கடிக்க வர நேரத்தில் திடீர்னு மேலே இருந்து ஒருத்தர் கதை திறந்துட்டு சுட்டவுடனே அந்த இடமே வெடிச்சிருது. ஆனால் இவங்க வந்து கீழே படுத்துக்கிட்டதால் அந்த கேஸ் எதுவும் கீழே பரவலை, எல்லாம் மேலே இருந்ததால் மேலேயே நெருப்பு போயிடுச்சு. இவங்க சேஃப் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மிலிட்ரி மேன் வந்து அவங்ககிட்ட பேசிக்கிட்டு நீங்கள் யார் என்னென்னு கேட்கும்போது இது எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நாங்கள் அந்த டாக்டர் பக்கத்துக்காக வந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மிலிட்ரி மேனும் நாங்கள் இங்கே ஒரு மிஷனுக்காக வந்தோம், நாங்கள் ஒரு 10 சோல்ஜர் மட்டும் இங்கே மாட்டிக்கிட்டோம், கடைசியில் இப்போ நான் மட்டும் தான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு அவரோட கதையை அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே போகிறாங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன உங்கள் அம்மாவுக்கு என்ன பிரச்சனை கேட்கும்போது எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்ற மாதிரி அவன் சொல்கிறான். இங்கே இருக்க டாக்டரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை அவன் தான் தூக்கிட்டு வரான். அவங்க அம்மாவை நடக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு அவன் தூக்கிட்டு வரான். அவன் கூடயே வந்துட்டு இருக்கும்போது ஒரு பாழடைஞ்ச ட்ரெயினை பார்க்குறாங்க. அந்த ட்ரெயின்குள்ளே வந்து ஏதோ ஒரு ஜோம்பி கத்துற சவுண்டு கேட்குது. இவங்க என்னென்னு ஒரு மாதிரி லேடி ஜோம்பி கத்துற சவுண்ட் மாதிரி கேட்குது. அவங்க அம்மா உள்ளார போய் என்னன்னு பார்த்தா அது ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஜோம்பி. அந்த ஜோம்பி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, அது குழந்தை பிறக்க போகிறாங்க எல்லாமே இதில் இருக்குது, அதனால் கத்திட்டு இருக்கு. இவங்க அம்மாவும் பயந்து கிட்டே போயிட்டு
அந்த ஜோம்பியோட கையை தொட்டு அதுக்கு பிரசவம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த மிலிட்ரி மேன் ரொம்ப பயப்படுறான். ஸ்பைக்குக்கும் ஒரே பயமாக இருக்குது, இதை எப்படியே விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரி பார்த்து அந்த குழந்தையுமே வெளியே எடுத்துடுறாங்க. ஸ்பைக்குமே ஹெல்ப் பண்ணுறான் அதுக்கு. இங்கெல்லாம் பைத்தியங்க தான், இப்படிலாம் யாருமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த மிலிட்ரி மேன் திட்டிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய கழுவி இவங்க பார்க்குறாங்க. அந்த குழந்தை மட்டும் இன்ஃபெக்ட் ஆகாததான் அவங்க பார்க்குறாங்க. ஆனால் இவங்க மிலிட்ரி மேன் அதை நம்ப விரும்பலை. நீ அந்த குழந்தைய கொல்லணும், அந்த குழந்தையும் ஒரு ஜோம்பியாக தான் இருக்கும், கொண்டுடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்பைக் என்ன சொல்கிறான், அந்த குழந்தையோட கண்ணை பாரு, அது ரெட்டாக இல்லை, அவங்க ஜோம்பிலாம் கிடையாது, அவங்கள சுட்டுடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அந்த மிலிட்ரி மேன் இது நீ கீழே போடு, கீழே போடு, அந்த குழந்தைய நான் கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அவனோட கழுத்தை மேலேருந்து யாரோ பிச்சு எடுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அது ஆல்ஃபா ஜோம்பி. அந்த கழுத்தை பிச்சு அந்த முதுகெலும் கூட எடுத்துருச்சு. ஆல்ஃபா வந்து அவங்கள கொல்ல போகிற நேரத்தில் திடீர்னு ஆல்ஃபாவோட கழுத்தில் வந்து ஒரு அம்பு பாயுது. என்னன்னு பார்த்தா ஒருத்தர் வந்து இவங்களை காப்பாற்றிருக்காரு. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ஆல்ஃபாவை கொல்லலை, அதுக்கு பதிலாக அவரோட மயக்க ஊசி மாதிரி போட்டிருக்காரு. அந்த ஆல்ஃபா அப்படியே நின்றுக்கிட்டே தூக்கத்துக்கு போயிடுது. அதை தான் அப்போ தான் சொல்கிறாரு, நீங்கள் யாருன்னு கேட்டால் இவர் தான் அந்த டாக்டர், இவங்களை தேடி தான் ஸ்பைக் வந்திருப்பான். அதுக்கப்புறம் ஸ்பைக்கை பார்க்குறாரு. அவங்க இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பாதிக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு, இது யாரோட தலைன்னு கேட்டால் இது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நீங்கள் தான் டாக்டர் கெல்சனா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் நான் தான் டாக்டர் கெல்சன் சொல்லிட்டு, சரி வாங்க நம்ம முதல்ல இந்த இடத்துல இருந்து போவோம்னு சொல்லிட்டு அவரோட இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. அவரோட இடத்துக்கு ஒரு தண்ணியை தாண்டி கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு அவரோட இடத்த காமிச்சா அங்கே ஒரு மண்டவோடாலேயே ஒரு நினைவிடம் மாதிரி செஞ்சுருக்காரு, வெறும் மண்டவோட வச்சு. இது வந்து என்ன சொல்கிறோன்னா, அது செத்து போனவங்களோட ஞாபகமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருப்பார். இது செத்து போனவங்களுக்காக நான் இந்த ஞாபகத்துக்காக பண்ணியிருக்கேன். அப்புறம் தான் அங்கே ப்ரொசீஜரை காட்டுறாங்க, அவர் எப்படி அந்த மண்டவோடலாம் எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு. செத்து போனவங்களோட அந்த தலையை மட்டும் எடுத்து ஒரு சூடு பண்ணுற இடத்துல போட்டு அதை சூடு பண்ணுறாங்க. அதை சூடு பண்ணி அவர் அந்த பயங்கரமாக சூடு பண்ணி அந்த சதையெல்லாம் உருகிற பிறகு அந்த வெறும் மண்டை எடுத்து கழுவிட்டு அந்த கழுவந்தை எடுத்து இதில் அடுக்கி அவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்போ எரிக்கோட மண்டவோடையும் வீட்டை கிடச்சதால அவரே அதே மாதிரி கழுவி அந்த எங்கேனாவது இந்த மண்டவோடுக்கு பொருத்தமான இடத்த செலக்ட் பண்ணி வையின்னு சொல்லி ஸ்பைக் இருக்கிற ஸ்பைக்கும் அந்த மண்டவோட எடுத்துகிட்டு ஒரு இடத்துல போய் வச்சிடறான். அதுக்கப்புறம் தான் என்ன உங்கள் பிரச்சனைன்னு கேட்கும்போது, அப்புறம் இந்த குழந்தை தான் எனக்கு தெரியாது என்ன கேட்குறாரு. இல்லை, இந்த குழந்தை வந்து இங்கே வந்து ஒரு ஜோம்பிக்கு பிறந்தது, ஆனால் இது அஃபெக்ட் ஆகலை, நான் தேடி வந்தது இந்த குழந்தைக்காக இல்லை, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறான். சரி, அவரும் வந்து அவங்க அம்மாவை பார்க்குறாரு. அவங்க அம்மாவை பார்த்தா அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, என்கிட்ட எக்யூப்மெண்ட் இல்லை, பட் ஆனால் நான் என்ன இருக்குதுன்னு பார்க்குறேன், உங்கள் அம்மாவுக்கு வந்து கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இவன் கேன்சர்னால் என்னென்ன ஸ்பைக்குக்கு தெரியல. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா இன்னும் ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க, செத்துருவாங்க சீக்கிரமாக, அவங்க ரொம்ப வலியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்பைக்கிட்ட சொல்கிறாங்க. நான் எங்கள் அம்மாவை காப்பாற்ற உங்கள்கிட்ட கூப்பிட்டு வந்தேன், நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க, நீங்கள் காப்பாற்றுங்க, ஏதாவது பண்ணி காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஸ்பைக் வந்து புரியாமல் பேசிகிட்டு இருக்கான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு மருந்து கிடையாது, இது வரைக்கும் மருந்தே கண்டுபிடிக்கல, இது என்னால் எதுவும் காப்பாற்ற முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஸ்பைக்கு ரொம்ப தேம்பி அழுகுறான். இதை பார்த்துட்டு அவங்க அம்மா ஆறுதல் சொல்கிறாங்க, இது ஒன்றும் இல்லை, அம்மா பிறந்தவங்க எல்லாம் இறந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த டாக்டரை பார்க்குறாங்க. அந்த டாக்டரும் இவனுக்கு வந்து ஒரு மயக்க ஊசி போட்டுறாரு. அந்த மயக்கத்தில் இருக்க ஸ்பைக் கிட்ட அவங்க அம்மா வந்து, நீ நல்லா அடம்பிடிக்காமல் நல்லா சமத்தாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. பிறந்தவங்க எல்லாம் இறந்து தான் ஆகணும், இவரும் உங்கள் அம்மா எங்கேயும் போல, அவங்க கூட தான் இருப்பாங்க நினைவுகளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகிறாரு. நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு காட்டுறாங்கன்னா, அவங்க அம்மாவை வந்து இந்த டாக்டரே கொல்றாரு, கருணையின் அடிப்படையில் கொல்ற மாதிரி காட்டுறாங்க. அம்மாவை கொன்று அதே மாதிரியே அந்த மண்டபத்தை எடுத்துகிட்டு வந்து ஸ்பைக்கு அந்த ப்ரொசீஜரில் மண்டபத்தை எடுத்துகிட்டு வந்து ஸ்பைக் எடுத்து கொடுக்குறான். இது உங்கள் அம்மாவோட நினைவாக இருக்குது, உங்கள் அம்மாவுக்கு பொருத்தமான இடத்த நீனே சூஸ் பண்ணனோடனே அந்த எலும்புக்கூடு மலை மேலே ஏறி உச்சியில் போய் அவங்க அம்மாவை வந்து சூரியனை பார்த்த மாதிரி அவங்க அம்மாவோட மண்டவோட வைக்கிறான். அப்படியே காட்டிட்டு கொஞ்சம் நேரம் சென்று என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆல்ஃபா மூச்சுக்குது. அந்த ஆல்ஃபா இந்த இடத்த தேடி இவங்களை தேடி மறுபடியும் ஓடியார மாதிரி ஓடியாருது. இவங்க வந்து கீழே ஒரு பாதாளத்துலேருந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. ஆனால் அது கரெக்டாக வந்து அந்த கேட்டு மாதிரி இருக்குது, அது எல்லாம் பிடிச்சி ஆட்டி இந்த டாக்டரை மட்டும் தூக்கி கடிக்கலாம் கொல்லலான்னு போகும்போது ஸ்பைக் வந்து அது டாக்டர் வச்சுருந்த அந்த ஊசி எடுத்து ஆல்ஃபாவுக்கு போட்டு ஆல்ஃபாவை மயக்கிற அளவுக்கு கொண்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த டாக்டர் என்ன சொல்லுவார், இந்த இடத்துல நீ இருக்க முடியாது, இந்த இடம் சேஃப் இல்லை, நீ போய் தான் ஆகணும்னு சொல்லிவிட்டு நீ உங்கள் தீவுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இந்த குழந்தைய கொடுத்து விட்டுறாரு. இவன் என்ன பண்ணான்னா, அந்த குழந்தைய ஒரு பையில் வச்சு இவன் மட்டும் எடுத்துக்கிட்டு தீவுக்கு போகிறான். தீவுக்கு போய் அந்த குழந்தைய மட்டும் அவங்க அந்த கேட்டுக்கு வெளியில் ஒரு கூடை மட்டும் இருக்கிறத காட்டுறாங்க. இவன் நைட்டாக வந்துட்டு போனானா என்னன்னு தெரியல, ஒரு கூடை அந்த குழந்தையோட கூடையை மட்டும் இங்கே வச்சுட்டு ஸ்பைக் திரும்பி மெயின்லேண்டுக்கே போட்டான். குழந்தைய மட்டும் இந்த கூடையில் வச்சு அனுப்பிச்சிட்டான். குழந்தையும் ஒரு லெட்டரையும் வச்சு அனுப்பிச்சிருக்கான். அந்த லெட்டர் தான் படிச்சுட்டு இருக்காங்க. நான் மெயின்லேண்டில் தான் இருக்க போகிறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் டாக்டர் வந்து பைத்தியெல்லாம் கிடையாது, அவர் நல்ல மனுஷன் தான், அம்மா தான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய பார்த்துக்கோங்க. இந்த குழந்தைய பேரும் ஐலா தான். ஐலான்றது அவங்க அம்மாவோட பேர். அந்த அம்மாவோட பேரே இந்த குழந்தைக்கும் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை நேம் ஐலானும். அதை பார்த்தோன்னே அவங்க அப்பாவுக்கு அழுகே வந்துடும். தேடிக்கிட்டே அந்த கேட்டுக்கே ஓடுவார். ஆனால் பார்த்தா ஸ்பைக் இருக்க மாட்டான். தண்ணியுமே நீர் மட்டம் மேலே வந்திருக்கும். அதனால் இவராலேயே அதுக்கு மேலே அந்த மெயின்லேண்டுக்கு போக முடியாது. கத்திட்டு கிடப்பற ஸ்பைக்னு. ஆனால் ஸ்பைக் வந்து இப்போ வந்து ஒரு மெச்சூர் ஆகிட்டான், அவனுக்கு பயம்லாம் இல்லை. அதனால் அவன் மட்டும் அந்த மெயின்லேண்ட்லேயே இருக்கிறான்.
இருந்துட்டுருக்கான். அந்த மாதிரி மெயின் லைனில் உட்காந்துக்கிட்டு ஒரு மீனை சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன காட்டுறாங்கன்னா, ஒரு ஜோம்பி உடையிற மாதிரி காட்டுறான். ஸ்பைக்கும் ரொம்ப கேஷுவலாக அந்த ஜோம்பியை அசால்ட்டாகவே அடிச்சு கொள்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா பின்னாடி 2, 3 ஜோம்பி உடையிற மாதிரி காட்டுறாங்க. அவனுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் பயம் வந்துடுது. அவன் திரும்பி ஓடிட்டுருக்கான். பயந்து ஓடிட்டுருக்கான். அப்போ வந்து திடீர்னு பார்த்தா அங்கே எதிர்க்க கல்லெல்லாம் போட்டு அது ஒன் வே, அதுக்கு மேலே ஓட முடியாதுன்ற மாதிரி கல்லெல்லாம் போட்டுருக்கு. அதை பார்த்துட்டு இவனும் அந்த ஜோம்பியை கொண்டுறான். அதுக்கப்புறம் திடீர்னு மேலே ஒரு குரல் கேட்குது. நீ இந்த ஒரு ஜோம்பியை கொண்டுட்ட, ஆனால் நிறையா ஜோம்பி பாட்டாலுமே வரப்போகுது. இதை எப்படி நீ சமாளிக்க போகிற தனியா? உனக்கு உதவி வேணும்னா கூட எங்களை கேட்கலாம், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒருத்தவன் சொல்கிறான். அவன் யாருன்னே தெரியல. உன்ன மாதிரி ஒரு சிறந்த வீரனுக்கு கூட அவன் அங்கே வர அத்தனை ஜோம்பியை உன்னால் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பான். உன் ஹெல்ப்பு உனக்கு வேணும்னா எங்கள் ஹெல்ப் வேணும்னா கேளு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இவனும் ஆமாம் எனக்கு உங்கள் ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொன்னோடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாம் கீழே குதித்து அந்த ஜோம்பி கூட சண்டை போடுற மாதிரி காட்டுறாங்க. எல்லாம் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. ஒரு 8, 9 பேர் இருக்காங்க. ரொம்ப கொடூரமாக ஜோம்பியை கொல்றாங்க. அந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அந்த அந்த ஒருத்தவன் பேசினால நம்ம ஹீரோகிட்ட அவன் கழுத்தை நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவன் ஒரு சிலுவை போட்டிருப்பான். அந்த சிலுவை உங்களுக்கு படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே காட்டியிருப்பாங்க. அந்த சிலுவையை போட்டிருந்தது ஜிம்மி. அவங்க அப்பா கொடுத்துருப்பாரு. அவங்க அப்பா கொடுத்துருப்பாரு ஜிம்மிக்கு அந்த சிலுவையை போட்டிருக்கிறது தான் அந்த ஜிம்மி. அவன் தான் ஹீரோ கிட்ட இந்த மாதிரி டயலாக் பேசிட்டு இருந்திருப்பான். என் பேர் ஜிம்மின்னு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். நாம் இனிமேல் சேர்ந்துருக்கலான்னு சொல்லி அதை நம்ம ஹீரோ அக்செப்ட் பண்ணுற மாதிரி காட்டி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.